ஓம் சுக்லாம் பிரதரம். ஓ ஐயா சொல்ல வேண்டியதோ சாமி. இது ஆம்பளைங்க கிரவுட், சில்லி கிரவுட். இது பொம்பளைங்க கிரவுட், லவ்லி கிரவுட். சாமி பொம்பளை ஒண்ணு வெட்டிட்டு நெஞ்சத்தை கிள்ளி விட்டாய் மகனே. நான் கிள்ளினது கடவுளுக்கே தெரியாது, இவருக்கு எப்படி தெரிஞ்சது? இருக்கு தரிசி போல இருக்கேன். சாமுண்டீஸ்வரி தாயே, 3 மாசத்துக்கு அப்புறம் ஜெயில இருந்து வந்திருக்கேன். பத்தி முதலமா சேர்த்து கொடுத்துருமா? இது பேராசை, இது நியாயமான ஆசை. மணி ஆட்டின பொம்பளை மயங்கிட்டாருங்க. நமக்கு என்ன அமைக்கிற வேண்டியதுதான். கோல்டோ ரோல்டு கோல்டோ குறைச்சி பார்த்தா தான் தெரியும். வெள்ளி ரொம்ப ஏழை போல இருக்கு. எல்லாம் போட்டாங்க. இந்த நேரம் பக்தி முக்கியானா காலியாச்சு போட்டுவாரு போல இருக்கு. என்ன விட்டுட்டு குள்ளம் கூட போனில்ல, குடிஞ்சுக்கிட்டே நில்லு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏசுபுரானே முஸ்லிமோ அல்லாஹு அக்பர் அக்பர் அல்லாஹ் நல்லா குனி அக்பர். என்ன எப்ப குனிகிறாங்க எப்ப நிமிடுறாங்கன்னே தெரியல. அக்பர் அல்லா 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 அல்லா. என்ன கன்ஃபியூஸ்டா? கன்வெர்ட் ரெண்டு ஒண்ணுதான்பா. ஈத் முபாரக், 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 ஈத் முபாரக். அல்லா உள்ளா இருந்தது வசதியா போச்சு. ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். நமது பேட்டை நரம்படி நாகப்பாவிற்கு நரம்பு அந்த போனதை நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற குறுக்குப்பேட்டை குமரப்பாவுக்கு நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு நமது பேட்டையில் வசூலித்த இந்த பந்தய பணம் 5000 ரூபாயை நான் பரிசாக இவருக்கு அளிக்கிறேன். ஊமையா கொஞ்சம் ஏரியா என்ன சொல்றான்? இவன மாதிரியே ஒரு ஆள் வேணுமா? இவன மாதிரி ஒரு ஆள் வேணும்னா ஊமையா எங்க தேடுறது? இல்லண்ணே, இவன மாதிரி தகுதியான ஆம்பளை வேணுமா? தகுதி இல்லாத ஆளோட போட்டி போட்டதுக்கு வெக்கப்படுறான். அப்படியா? இங்க யாராவது ஆம்பளைங்க இருக்கீங்களா? ஒருத்தராவது ஆம்பளைன்னு பகல ஒத்துக்குங்கய்யா. யாருமே ஆம்பளைங்க இல்லையா? பையன் எங்க உங்க கையி இல்ல இப்போ? அம்மா நான் அடி வாங்கிட்டு இருக்கேன், நீ ஸ்டைலா சீரட்டா குடிச்சிட்டு இருக்க. இருவனை மாத்த வைக்கிறேன். மகாஜனங்களே, நம்ம பேட்டையில டக்கர் ராஜுதான் சரியான நீளமான ஆம்பளை. நீளமான ஆம்பளையும் கூட அவனை மோத விடுங்க.
நிறுத்துக்காப்பா நிறுத்துக்கா ஏறி குந்திக்கா இல்லி ஓகே. எங்க போறதா இருந்தாலும் மீட்டருக்கு மேல 2 ரூபா கொடுக்கணும். சொந்த ஒரு மெட்ராஸா? ஆமா. அதான் மீட்டருக்கு மேல 2 ரூபா கேக்குறேன். வெளியே பார்த்தாட்டு போ. வழி தெரியாது, சுத்தின்னு தான் போவேன். எப்படி வேணாலும் போப்பா. டேய், நில்லுங்கடா டேய். டேய், டேய் போடாதீங்கடா. கிட்ட பசங்களா டேய். டேய், மீட்டராவது கொடுத்துட்டு போங்கடா டேய். டேய், மீட்டருக்கு மேல தானே 2 ரூபா கேட்டேன். 2 ரூபாயை வச்சுட்டு மீட்டர் எடுத்துட்டு போறீங்களா டேய்? சுத்தா நீங்க நல்லா இருப்பீங்களா? மெட்ராஸுக்கு வந்தாலும் வாழ விட மாட்டேங்கிறீங்க, மைசூருக்கு வந்தாலும் வாழ விட மாட்டேங்கிறீங்க டேய். ராஜி, மீட்டர் ஆட்டோவில் இருந்தாலும் வேகமா ஓடுது, கையில இருந்தாலும் வேகமா ஓடுது. இதுக்கு காசு கொடுத்து நம்மளால கட்டுப்படி ஆகாது. ஏகப்பட்ட சூடு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்ஸியை கூப்பிடு. டாக்ஸி மீட்டர் கையில இருந்துச்சுன்னா நம்மள குனிய வச்சு எவனாவது ஆட்டோன்னு ஏறிட போறான். வா. எல்லி சார் போனோம். எங்கேயாவது போகணும். மீட்டருக்கு மேல என்ன கொடுப்பீங்க? மீட்டரே கொடுக்குறேன். மீட்டரா? எங்க ஆட்டோல சுட்டுதா? சூடு ஜாஸ்தியா இருக்குமா? நல்ல வேலை என் மீட்டர் முன்னால இருக்குது, இல்லைன்னா அதையும் சுட்டுருவீங்க. பின்னால இருந்தா அதுக்கு பேரு டிக்கி. யோ, சிகரெட்டுக்குலாம் உள்ள பிடிக்காதயா? சீட்டு புதுசா வாங்கி போட்டிருக்குது. சந்திரா, சீட்டு புதுசு வாங்கி போட்டுக்காராம்ல. அதோ போகணும் போக. ஏன்டா மூட் அவுட் ஆயிட்ட? நம்மடி கூடன்னு சொல்லிட்டானே. அப்படியா சொன்னா? இந்த டோர் என்ன விலை போகும்? ஒண்ணு சரியில்லையே. என்ன பண்றது? என் ஐடியாவை ஆட்டோவில் ஆரம்பிச்சு ஆகாய விமானத்தில் முடிக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் இதுல வந்து முடிஞ்சிருச்சு. ஃபாதர், என்ன பாவம் செய்தே மானே? வேலைக்காரி பாவம் ஃபாதர். ஐயோ, நெஞ்சத்தை கிள்ளி விட்டாய். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது. வேலை சொல். எனக்கு அசிங்கமான ஒரு மனைவி ஃபாதர். தியாகம் தியாகம். அவளுக்கு நிறைய சொத்து இருக்கிறது ஃபாதர். லாபம் லாபம். வீட்டுல அழகான ஒரு வேலைக்காரி ஃபாதர். மோகம் மோகம். அவள் மேல் எனக்கு ஒரு தாகம் ஃபாதர். துரோகம் மகனே துரோகம். மனைவிக்கு தெரிந்தால் தானே துரோகம். நான் சொல்லிவிட்டால் அவள் நம்ப மாட்டாளே. இதில் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேனே. எனக்கு இதை போட்டு காட்டுதா? ஒரு மனைவி ஃபாதர். தியாகம் தியாகம். அவளுக்கு நிறைய சொத்து இருக்கிறது ஃபாதர். அதை நான் விலைக்கு வாங்கி விட்டால்? நான் 500 ரூபாய் கேட்டால்? நான் 600 ரூபாய் கொடுத்து விட்டால்? அப்படி போடு. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். என் காதலை கேசட்டில் மறைத்து விட்டேன். நானே பேசி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். என் காதல் என்னையா? பிரபல டேப்ரெக்கார்டர் திருடனை மைசூர் போலீசார் வலை வீசி பிடித்தனர்.
சேட்டு வந்துட்டானே, மாருதி வந்துருச்சு. ஐயா ஐயா. லைஃப்ல இந்த மாதிரி ஒரு மாருதி வாங்கிருந்தா. மாருதியா? அதெல்லாம் வச்சு உன்னை அடிக்க முடியாது. மாருதி லாரி கண்டுபிடிச்சிட்டோம், அதுலதான் உன்னை வச்சு அடிக்க முடியும். இதெல்லாம் என்ன வேஸ்டா பேசிக்கிட்டு, பூட்டை உடைச்சிட்டு முதல்ல உள்ள போலாம் வாங்க. அப்படியே அமுக்கு. ஏண்டா இப்படியே பிறந்தானா இல்ல ஆர்டர் கொடுத்து செஞ்சாங்களா? புத்திசாலி தரமா நடந்துக்கா. என்கிட்ட சொல்றீங்களா? எல்லாம் என் நேரம். ஓடி ஓடி உடைச்சா கால் துளிக்கும். பூட்டை திறக்கிறதுக்கு வழியை பாருங்க. Good morning. Good morning. Good morning. Good morning. Babuba. என்ன பேபி சௌக்கியமா? நான் வீட்டுக்கு கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு சொல்லுது. என்ன செய்து நான் கேட்ட 50 100 தான் குடுக்குற. எவ்வளவு ஒருத்தி முகத்தை மூடிட்டு வந்தா அவளுக்கு மட்டும் ஒரே செக்கா 25,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நான் செக் கொடுக்கலையே. இப்பதான் வாங்கி பக்ரீத் போகுதுடா டே. நமக்கு நேரம் போகுதுன்னு சீக்கிரம் கதவை திறங்கண்ணே. தொடங்க. வெற்றி வெற்றி, நியாயத்துக்கு வெற்றி. திருடிட்டு போதும் பணம் பொட்டி. ஐயோ புடிங்க புடிங்க பக்கம் பக்கம் பணம். அரே பகவான் புடிங்க புடிங்க பகவான் பொட்டி பணம்.